குருபியோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் கருணையாலே நாம் இப்போ அருணகிரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 66வது பாடல். உலகுக்கு உபதேசமாக அறத்தை வலியுறுத்துகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். எவ்வாறு ஈதல் அறம் என்ற கருத்தை இங்கே முன்வைத்து அதை நகைச்சுவையாக கூறுகின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். நீர்க்குமிழிக்கு நேரன்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடம் வந்த மின்போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்கிட என்பின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேல்குமரர்க்கு அன்பில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே. நீர்க்குமிழிக்கு நிகரென்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடம் வந்த மின்போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்கிட என்னின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேல்குமரர்க்கு அன்பில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே. அதாவது அரைகுறை ஞானம் உடையவர்கள், வெறும் வாச்சக ஞானம் உடையவர்கள், அவர்களை பற்றி கூறினார் அருணகிரிநாத சுவாமிகள். அவர்கள் கூறுவார்களாம், மற்றவர்களை பார்த்து அறிவுரை கூறுகின்றார்கள். எப்படி? நீர் குமிழிக்கு நிகரன்பர் யாக்கை, இந்த உடம்பானது, ஹே மனிதா, இந்த உடம்பானது நீர்க்குமிழிக்கு நிகரானது. எவ்வாறு நீரிலே குமிழி தோன்றுகின்றது, அது தோன்றுகின்றது, அடுத்த க்ஷணத்திலே மறைந்து விடுகின்றது. அதுபோல் ஜீவாத்மாக்கள் பிறந்து இறந்து வருகின்றன. இந்த உடம்பானது நிலையான வஸ்து இல்லை என்று கூறுகின்றார்கள். பெரியோர் வாக்கு என்ன என்றால், நீர்க்குமிழி இளமை, இளமை நீர்க்குமிழி போன்றது. நிறை செல்வம் நீரில் சுருட்டு நெடுந்திரைகள், நிறை செல்வமானது திரைகள் போன்றவை. நீரில் எழுத்தாகும் யாக்கை, நீரில் எழுதக்கூடிய எழுத்து எப்படி இருக்கும், அதுபோல் இந்த மனித உடம்பு. அதை ஒட்டி இப்படிப்பட்ட ஞானவான்கள் அறிவுரை கூறுகின்றார்களாம். அது மட்டுமா, மேலும் கூறுகிறார், நில்லாது செல்வம், செல்வமானது நில்லாது. செல்வம் என்று வரும், செல்வோம் என்று சென்றுவிடும். எவ்வாறு ஆற்றினிலே மேடு பள்ளம் இருக்கின்றதோ அதுபோல் செல்வம் வரும் போகும். செல்வம் நிலையானது கிடையாது அப்பா. பார்க்கும் இடம் அந்த மின் போலும் என்பார்களாம். அதை ஆராய்ந்து பார்த்தால் அது அந்த மின் போலும், மின்னலை போன்றது. எவ்வாறு மின்னலானது தோன்றி ஒரு கணத்திலே மறைகின்றது, தோன்றும் பொழுது பிரகாசமாக இருக்கின்றது, அடுத்த கணத்திலே மறைந்து விடுகின்றது. அதுபோல்தே செல்வம் என்று கூறுவார்கள். அருணகிரிநாத சுவாமிகள் வள்ளியூர் திருப்புகளில் ஒரு அருமையான திருப்புகள், வள்ளியூர் திருப்புகள், அதில் கூறுகின்றார், இரவில் தோன்றுகின்ற மின்னல், நல்ல கார்காலம், அமாவாசை இரவு, அப்படி மூடி இருக்கின்றது நிலத்திலே இரவிலே மின்னல் தோன்றுகின்றது, பளிச்சென்று மின்னல் வெட்டுகின்றது. அது நிலைக்கக்கூடிய நேரம் கூட நிலைக்காதப்பா இந்த உடல், இது வெறும் மாயை, இந்த உடம்பு வெறும் மாயை. கல் நிறைந்த இந்த மாய வாழ்க்கையிலே நானும் அலைந்து திரிந்து என்னுடைய ஒழுக்க நெறியை விட்டு நான் விலகலாமா முருகப்பெருமானே? எதிர்த்து வரும் சூரர்களையும் அவருடைய ஊரையும் அழித்த எம்பெருமானே, வேலாயுத பெருமானே, இரண்டு புறம் இந்திரவல்லி சுந்தரவல்லி, தேவயானையும் வள்ளியும் இரண்டு புறமாக அங்கே அருள் காட்சி தரும் வள்ளியுள் இருக்கும் பெருமானே என்று வேண்டிக் கொள்கின்ற அருணகிரிநாத சுவாமிகள். அந்த திருப்பூர் கூறுகின்றால், இரவில் நேரும் தோன்றும் மின்னல், அதில் நிலைக்கக்கூடிய நேரம் கூட நிலைக்காத இந்த மனித உடம்பு இது வெறும் மாயை என்று கூறுகின்றார். மல்லில் நேருமின் அதுதான் அல்லதாகிய உடல் மாயை, கல்லி நேர ஆவழி தோறும், கல்லில் நேர ஆவழி தோறும் கையு நானும் உலையலாமோ, சொல்லில் நேர்படு முதுசூர தொய்ய ஊர்கட விடும் வேலாம் வள்ளி மாறிரு புறமாக, வள்ளிமார் இருபுறமாக வள்ளியூருரை
பெருமாளே வள்ளி மாறிரு புறமாக வள்ளியூருரை பெருமாளே என்று அருணாச்சல சுவாமிகள் வாக்கு. அல்லில் நேரும் மின் அதுதானும் அல்லதாகிய உடல் மாயை. இந்த மின்னல் தோன்றும் நேரம் கூட நிலைக்காதது இந்த உடல், அப்படிப்பட்ட மாயை. அதுபோல் இங்கே கூறுகின்றார்களாம் அந்த வாச்சக ஞானம் உடையவர்கள், பார்க்கும் இடம் அந்த மின் போலும் என்பர். யாக்கை குமிழி போன்றது, நீர் குமிழி போன்றது, செல்வம் நில்லாது மின்னலை போன்றது என்பார்களாம், உபதேசம் செய்வார்களாம். ஆனால் அவர்களிடத்தே பசித்து வந்தே ஏற்கும் அவர்கிட எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார். ஐயா பசிக்கின்றது என்று வந்து யாரேனும் நின்றால் அந்த சமயம் பார்த்து அவர்கள் எங்கோயோ எழுந்து சென்று விடுவார்கள். அதுவரைக்கும் உபதேசம் செய்பவர்கள் பசித்து வந்தவர்களிடம் எதுவும் கொடுக்காமல் சென்று விடுவார்களாம். அந்த அனுபவி புரிந்தார். கரவாதி இடுவாய் வடிவேல் இருதால் நினைவாய். ஞானம் மற்றும் இருந்தால் போதாது, தர்மமும் செய்ய வேண்டும். தர்மமும் ஞானமும் இணைப்பிரியாத விஷயங்கள். ஒரு காயின் காசு இருக்கின்றது, அந்த காசின் இரண்டு பக்கமுமாக இருக்கின்றது தர்மமும் ஞானமும். தர்மத்தை விட்ட ஞானமும் ஞானத்தை விட்ட தர்மமும் எதற்கும் உதவாது. கந்தர் அலங்காரத்திலே 57வது பாடலை கூறுவார் சுவாமிகள். காவலா சண்முகா என சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு இட்டு உண்டு இரு. 2 பிடி சோறு கிடைத்தாலும் அதில் ஒரு பிடி இல்லை, 1/4 பிடி சோறாவது அங்கே தானம் செய்து மீதமுள்ளதை உண்டு இரு. ஏனென்றால் வினையோம் இறந்தால் ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு. இந்த வினையை தாங்கக்கூடிய இந்த உடம்பானது, நல்வினை தீவினைக்கு இருப்பிடமாக இருக்கும் இந்த உடம்பானது அழிந்து போனால் ஒரு பிடி சாம்பரும் வராது, ஒரு கைப்பிடி சாம்பல் கூட வராது. அப்படிப்பட்ட மாய உடம்பு. எனவே தானமும் தர்மமும் செய், வடிவேல் இருத்தால் நினைவாய், கரவாது இடவாய், மறைக்காமல் இட வேண்டும் என்று சுவாமி வாக்கு. அப்படி என்ன எங்கேயும் எழுந்திருப்பார். இவர் எப்படிப்பட்டவர்கள்? வேல்குமரருக்கு அன்பில்லாதவர். அவர்கள் ஞானம் மிகவும் நன்றே என்று வேடிக்கையாக கூறுகின்றார். முருகப்பெருமானிடம் அன்பு இல்லாதவர்கள் இப்படிப்பட்டவர்கள். இவருடைய ஞானம் மிகவும் நன்றே, நன்றாக இருக்கின்றது இவருடைய ஞானம். தானம் செய்ய வேண்டும், தானம் செய்யும் போது இறைவனை நினைத்து தானம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஞான மார்க்கத்தில் சென்று முடிவு பெறல. வெறும் வாச்சக ஞானத்தை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாது, இறைவன் அருள் கிட்டாது. இதுவே சுவாமிகளின் தீர்க்கமான முடிவு. இதை போற்றி பின்பற்றி நாம் தியானத்தை செய்து, முருகப்பெருமான் நினைத்து தியானத்தை செய்து, நிஷ்காம தர்ம அனுஷ்டானங்களை செய்து ஞானத்தை பெற்று உயிர் பெறுவோமாக. நீர்க்குமிழிக்கு நிகரன்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடம் வந்த மின்போலும் என்பர். பசித்து வந்தேன் ஏற்கும் அவர்கிட எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார். வேல்குமரருக்கு அன்பில்லாதவர் ஞானமும் மிகவும் நன்றே. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹரஹர பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.